தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/7/2023 செவ்வாய்க்கிழமை, அசுவதி நட்சத்திரம், இரவு 11:50 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, உடல் ஆரோக்கியம் பெற இலவச மருந்து என்ன அப்படின்னு சொல்ல போறேன். என்னையா மருந்து இலவசமாக கிடைக்குதான்னு நீங்கள் கேட்கலாம். இலவச மருந்துகளாக இந்த உலகத்திலே இயற்கை என்னென்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது, அதை எப்படி உபயோகப்படுத்தினால் நம்முடைய ஆரோக்கியம் சீராக அமையுங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக திருக்குறளில் ஒரு குறள், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது எனில் அப்படின்னு. இந்த உடம்புக்கு மருந்து மாத்திரையே வேண்டாம். எதனால் வேண்டாம் அப்படின்னா, ஒரு முறை நாம் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணித்த பிறகு அடுத்த உணவு உண்டால் மருந்து இந்த யாக்கைக்கு வேண்டாம். யாக்கை என்றால் உடம்புன்னு அர்த்தம். அது மாதிரி பதார்த்த குண சிந்தாமணின்னு ஒரு புத்தகம் நான் படிச்சிருக்கேன். அந்த காலத்தில் வந்த புத்தகம். அதில் போட்டிருக்கோம், நீர் கருக்கி நெய் உருக்கி மோர் பெருக்கி உண்பவர்தம் பேருரைக்கில் புகமை பணி. நீர் கருக்கினா நீரை சுட வச்சு குடிக்கணும். நெய் உருக்கி, நெய் ஜீரணிக்காது, அதை கொஞ்சம் உருக்கி தண்ணியாக்கி நம்ம ஊற்றிக்கணும். மோர் பெருக்கி, மோரை கெட்டியாக வச்சுருந்தோம் அப்படின்னா அது கொலஸ்ட்ரால், இந்த ரத்த கொதிப்பு, ரத்த அழுத்தத்தெல்லாம் கொடுத்துருமா. அதனால் தயிராக சாப்பிட்றத காட்டிலும் மோரை தண்ணி ஊற்றி தண்ணி மோராக சாப்பிடணுமா. மோர் பெருக்கி, அந்த மோரை பெருக்கி தண்ணியாக்கி சாப்பிடணும். நீர் கருக்கி நெய் உருக்கி மோர் பெருக்கி, அடுத்த வரி ஒன்றுச்சு கவனித்து பாருங்க, உண்பவர்தம் பேருரைக்கில் போமே பிணி. அப்படி உண்றவருடைய பேரை சொன்னால் கூட இந்த பிணி ஓடி போயிடுமா. அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம அவசியம் அது மாதிரி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்றதும் பேரை சொன்னால் கூட பிணி ஓடி போயிடும்னா எவ்வளவு அருமையான கருத்து அந்த கருத்து. அது மாதிரி நடைப்பயிற்சிங்கிறது ஒரு நல்ல மருந்து. உங்களுக்கு வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியமாக இருக்கணுமா, திறந்தவரும் 8 போடுங்கம்பாங்க. 8 மாதிரி வச்சு நம்ம நடந்து பழகணும். இல்லை வாக்கிங் போகிறதா இருந்தால் நடைப்பயிற்சிக்கு போகலாம். அப்போ போகிற போது நல்ல ஆன்மீக கருத்துக்களை நம்ம கேட்டுக்கிட்டு போகணும். இந்த உள்ள செல் இருக்கும், செல்லில் அதிகாலையில் போடக்கூடிய ஆன்மீக கருத்துக்களை கேட்டுக்கிட்டே நடந்து போகலாம். ஒரே சிந்தனையாக இருக்கணும். உணவு ஒரு மருந்து. உணவு அளவோடு உண்கணுமா. ஒரு வேளை உண்பவன் யோகி, 2 வேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி உணவு கட்டுப்பாடாக உண்கணும். அப்படி ஆரோக்கியத்துக்கு அது ஒரு வித்திடும். அதுக்கு பிறகு அதுலேயும் நொறுங்க தின்றால் 100 வயதுங்கிறேன். வேகமாக வக்குன்னு சில பேர் சாப்பிடுவாங்க. ஆஃபீஸ் போகணும், மணி 8 ஆயிடுச்சு, நான் போகணும், இந்த பிள்ளைக்கு எல்லாம் ரெடி பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி அப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த உமிழ்நீரோட சேர்த்து சாப்பிடணுமா. நல்லா நொறுங்க திங்கணுமா. நொறுங்க தின்றால் 100 வயதுங்கிறேன். அந்த உணவு ஒரு மருந்து. அடுத்த மருந்து என்ன? சூரிய ஒளி. இப்போ சன்பாத்துன்னு வெள்ளைக்காரங்கள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம ஆளுகளும் கடற்கரையில் எடுக்கிறாங்க. சன்பாத், மண்பாத் அப்படின்னு 2 பாத்து. மண்பாத்துனா என்ன? மண்ணை உடலில் பூசிக்கிறது. மண்ணை பூசி இந்த வாழலையெல்லாம் வச்சு அது ஒரு வைத்தியம். அதே மாதிரி சன்பாத்துங்கிறது சூரிய ஒளி. ஆக இந்த சூரிய ஒளி நம்ம உடம்புல பட்டாலே அதுக்கு ஒரு விட்டமின் நமக்கு கிடைக்குதா. ஆகையினாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதிகாலையில் சூரிய கும்பிடணும். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமாங்கிறேன். சூரியன் நமஸ்காரம் பண்ணாலே கண்ணுக்கு ஒளி வரும், நம்ம உடம்புக்கு நல்ல தேஜஸாக இருக்கும். ஆகையினாலே ஆதவன் தான் முதல் இருக்கக்கூடிய ராஜ கிரகம் சூரியன்கிறது. இது மாதிரி இன்னும் ஒரு 4-5 குறிப்புகள் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த இலவசமாக கிடைக்கக்கூடியதெல்லாம் நமக்கு மருந்துகள். இதன் மூலமாகவும் நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். இயற்கையின் வாயிலாக உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இனம் புரியாத கவலை மேலோங்கும் நாள். இன்று எதிரிகளின் தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கும். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறார். சந்திரனோடு குரு இணைந்திருப்பதாலே சந்திர குரு 2 சேர்க்கை இருந்தால் குரு சந்திர யோகம் என்று ஒரு யோகம். ஆனால் கூட இருப்பது ராகு. ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்றாலும் கூட சந்திரனோடு இணைந்திருப்பதால் மனக்கவலையை கொடுக்கும், தொல்லைகளை கொடுக்கும், மறைமுக எதிர்ப்புகளை கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்கள் நடைபெற விடாது. கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணியபடியே லாபம் கிடைக்கும் நாள். இருக்கும் இடத்திலிருந்து கொண்டே உங்களுக்கு லாபங்கள் வரலாம். இனிதே காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். நண்பர்கள் நல்ல தகவலை கொடுப்பார்கள். 2இல் சூரியன் இருப்பதால் பொதுநலத்தில் ஈடுபட்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். வீடு தேடி நல்ல தகவல் வரும். இந்த நாள் செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபட்டால் மிகுந்த நற்பலன் கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் உஷ்ணாதிக்க நோய்க்கு ஆட்பட நேரிடலாம். அரசியல்வாதிகளின் ஆதரவு உங்களுக்கு உண்டு என்றாலும் கூட
சில சச்சரவுகளையும் சந்திக்க நேரிடும். ராசிநாதன் 2ல் இருப்பதால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது. வாய்ப்புகள் வந்து சேரும். இருந்தாலும் வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலுமா என்பது சந்தேகம். காரணம், ராகுவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே விரையாதிபதி புதன். விடிகாலையிலேயே விரயம் உண்டு. எதிர்பாராத திடீர் விரயங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் திடீரென்று ஒரு சிலர் பணி நீக்கம் கூட செய்யப்படலாம். மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு உறுதியாகும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது. நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நிதிநிலை உயர எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாற்றினத்தவர்கள் உங்களோட கூட்டு முயற்சிக்கு அனுகூலமாக இருப்பார்கள். நீங்கள் எந்த களத்தை தேர்ந்தெடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவதாக இருந்தாலும் கூட இன்று சனியின் பார்வை கொஞ்சம் அதிகமாக இருந்து செவ்வாய்க்கிழமையாகவும் இருப்பதால் இன்று சஞ்சலங்கள் அதிகரிக்கும். சச்சரவுகள் கூடும். கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது. மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். பிறருக்கு நன்மை செய்தால் கூட அது தீமையாக தெரியும். வரவை காட்டிலும் செலவு 2 மடங்காக உயரும். பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, கொடுத்த பணம் குறிப்பிட்டபடி வந்து சேரும் நாள். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். குறு பார்வை இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகும். உறவினர்கள் உங்களுக்கு நல்ல காரியம் ஒன்றை செய்ய முன் வருவார்கள். சமூக சேவையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நல்ல பெயரும் புகழும் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் கிடைக்கின்ற நாள். இன்று தங்கம் வெள்ளி வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, தொழில் கூட்டாளிகள் வருமானம் உயர வழிகாட்டுவார்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளும். சூரியன் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட 10க்கு அதிபதி என்பதனாலே இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் உருவாகும். ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து அலைமோதும். அதே நேரத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 3ல் இருக்கும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு குறையும். சொத்துக்கள் வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். ஆனால் அதில் தாமதம் ஏற்படும். பாக பிரிவினைகள் இன்னும் தாமதமாகிறது என்று கவலைப்படுவீர்கள். சொத்துக்களால் மட்டும் பிரச்சனை அல்ல, சொந்தங்களாலும் உங்களுக்கு இன்று பிரச்சனை வரப்போகிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். வேலைப்படு கூடுகிறதே, இதை விட்டுவிடுவோமோ என்றெல்லாம் நினைக்கின்ற நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். காரணம், அஷ்டமத்திலே செவ்வாய். செவ்வாய் 8ல் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை குறையும். அதிகாலையிலேயே ஏதாவது அதிர்ச்சி தரும் தகவல் வரலாம். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. கவனம் தேவை. வழிபாடுகள் உங்களுக்கு வளத்தை கொடுக்கலாம். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியில் இருக்கும் சனியை செவ்வாய் பார்க்கின்றார். எனவே இருந்தாலும் கூட சுக்கிரனோடு இணைந்து பார்ப்பதால் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடும் பொழுது மிகுந்த கவனம் தேவை. படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நாள். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, வருமானம் பெருக நண்பர்கள் வழியமைத்து கொடுப்பார்கள். 2லே குரு ராகுவோடு இணைந்திருக்கின்றார். எனவே சுப செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகள், கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடலாம். பிள்ளைகள் கடல் தாண்டி சென்று மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்காக நீங்கள் ஏதேனும் புது முயற்சி எடுத்தால் அதுவும் கைகூடலாம். பழைய வாகனங்கள் பழுதாவதை முன்னிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.